ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் நான் டோக்லா பண்ணியிருந்தேங்க. இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணியிருக்கேங்க. இல்லைன்னா நீங்கள் அரிசி ஊற வைக்கணும், தோசைக்கு ஊற வைக்கணும், அரைக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்களா? அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். 1 கிண்ணம் ரவை எடுத்திருக்கேன், 1/2 கிண்ணம் தயிர், நல்ல புளிப்பான தயிர் இருந்தாலும் செல்லுங்க. அதனால் அதே தயிரில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பையும் போட்டு நேற்று தேய்ச்சான்னு சொல்லிட்டு ஒரு சட்னி பண்ணியிருந்தேன். ஏன்னா அதிலே ஆல்ரெடி எல்லா மசாலா இருக்குது. இதுக்கு இந்த மாதிரி மசாலா தான் போடணும். பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் அரைச்சது தான் போடுவாங்க. நான் அதிலே 1 ஸ்பூனை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இன்னும் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேர்க்கலாம். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருந்தது. இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சோன்னா நம்ம திருப்பி தேவைப்பட்டால் நம்ம ஊற்றிக்கலாம். இதுக்கு அரை முறி தேங்காய் எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகா, 1 கொத்து புதினா, 1 கொத்து நல்ல ஒரு கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் அரை லெமனு, 1 ஸ்பூன் உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா பச்சை பச்சேன்னு இருக்குது பாருங்கள். இந்த சட்னி தாளிக்கெல்லாம் வேண்டாம், டைரெக்டாகவே நம்ம சாப்பிட்லாம். இதே நம்ம சட்னி அரைக்கிற கேப்பில் மாவு பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு. நல்ல ஒரு பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டக்குன்னு ஊற்றணும். அந்த நேரத்தில் நீங்கள் எண்ணெய் தடவிட்டு இருந்தீங்கன்னா மாவு வந்து கரெக்டாக இருக்காது. தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க. அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு ஈனோ பேக்கெட் ஃபுல்லாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அதே தட்டில் நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்கோம் தெரியுமா, அதில் டக்குன்னு ஊற்றி நல்லா 2 டேப் பண்ணி, நான் ஆல்ரெடி தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு ரிங் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. இந்த பிளேட்டை தூக்கி அதில் வச்சு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நல்லா ஒரு 7 மினிட்ஸ் நீங்கள் நல்லா வேக வைக்க வச்சுக்கலாம். நான் அரை பிளேட்டு தாங்க மாவு ஊற்றுனேன். நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். உள்ளே நல்ல பபிள்ஸாகவும் இருக்குது, நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் வந்திருக்கு. நான் ஒரு ஸ்பூன் போட்டு பார்த்தேன், நல்லா வெந்து வந்துட்டு. இது கொஞ்சம் நல்லா ஆற வைங்க. ஆற வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நல்ல கட்டிங் ஆகும். அந்த உலையாமல் நல்ல பிளேட்டாக பாருங்கள். ஒரு கத்தி வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். ஸ்மூத்தாக வெட்டுது பாருங்கள். ஆனால் இதே நான் கொஞ்சம் அவசரமாக தான் வெட்டிகிட்ருக்கேன். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டிங்கன்னா சூப்பராக நல்லா கட்டிங் வரும். அதே கடாயில் தண்ணி தூர ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாம் போட்டு ஒன்று போல் தாளித்து நம்ம டோக்லா பண்ணியிருக்கோம்ல அது மேலே இப்படி ஊற்றிடுங்க. ஊற்றி எல்லா சைடும் பரவுற மாதிரிங்க. அந்த எண்ணெய், அந்த தாளிப்பு அந்த டோக்லாவுக்கு அவ்வளோ சாஃப்ட்னஸ் கொடுக்குங்க. தாளித்த டோக்லானா எப்படி இருக்கும், நல்லா அந்த தாளித்த ஸ்மெல்லே எனக்கு ரொம்ப பிடிச்சிது பாருங்கள். இது கட்டிங் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்குது. நான் தட்டில் சர்வ் பண்ணுறேன். எப்படி இருக்குது பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக. இது ஸ்கூலுக்கு போயிட்டு வரவங்க, காலேஜ் போயிட்டு வரவங்களுக்கு நீங்கள் டக்குன்னு நீங்கள் சாயந்தரமாக இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. உங்கள் பசங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்ல ஒரு மம்மி வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை நம்ம இட்லி பண்ணி தான் உதுத்து தாளித்து கொடுப்போம். அதே மெத்தடு தாங்க இது. நீங்கள் ஒரு சின்ன சின்ன மினி இட்லி மாதிரி நீங்கள் செய்யலாம். இல்லை டைரெக்டாக இட்லி மாதிரி நீங்கள் ஊற்றி கொடுத்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்னு சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.